அன்பான நண்பர்களே வணக்கம். நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வீரயுக நாயகன் வேல்பாரி. வாசிப்பது ஸ்ரீலதா தயாளன். போன பகுதியின் சுவையான நிகழ்வுகள். மின்மினி பூச்சியைப் போல ஒளிரும் தீப்புள், இச்சிமர செதிலின் பிசின், மலைப்பருத்தியின் இலை, ஊக்கா மூங்கில் மர இலை, உப்பருக்கஞ்செடியின் பால், இவைகளை பாரி பயன்படுத்திய விதம் பிரமிப்புதான். பாரி காலம்பன் மோதல் தொடர இனி கதைக்குள். காலம்பனின் தோள்கள் பாறையை சிதைக்க வல்லது. பாரியின் தோள்களோ பாறை கொண்டும் சிதைக்க முடியாதது. இரண்டும் ஒன்றுடன் ஒன்று நேர்கொண்டு மோதி சரிந்தன. காட்டெருமைகளின் ஆற்றல் கொம்புகளில் இல்லை. அவற்றிலும் வலிமையான முன்னெற்றியின் குமிழ்தான். அதே குமிழ்கள் பிடரியோடு சேர்ந்த முன் மார்பில் இறுகியிருந்தது. மோதும் வேகமும் ஓசையும் காடு அதிரச் செய்தன. காலம்பன் தனது எதிரியின் உடலை இரு கூறாக்க முற்பட்ட போது எதிரியும் அதற்குதான் முயல்கிறான் என்பதனை உணர்ந்தான். சற்றே உடல் விலக்கி பின் விசை கொடுத்து முட்டி தூக்கினான் காலம்பன். பாரியின் கால்கள் எளிதில் மண் விட்டு அகலவில்லை. நிலத்தில் வேர் ஊன்றுவதைப் போல ஊன்றி நிற்கும் பாரியை அவ்வளவு எளிதில் காலம்பனால் அசைத்து எடுத்துவிட முடியவில்லை. காலம்பனின் தோள்கள் மிகவும் விரிந்தவை, உறுதியிலும் உயரத்திலும் ஒப்பிட முடியாதவை. பாரியை அப்படி சொல்லிவிட முடியாது. ஆனால் தோற்றத்தின் அளவுகள் தீர்மானித்து விடுவதில்லை என்பதனை பாரியை சரிக்க முடியாத கணத்தில் காலம்பனும் உணர்ந்தான். இருவர் சமநிலையில் மற்போர் புரியும் போது இணைதலும் விலக்குதலும் மரபன்று. நீலன் திகைத்து நின்றான். முன்காலால் மண்ணை தொடர்ந்து வாரி எடுத்து பெரும் பள்ளத்தை உருவாக்கி வைத்திருந்தன காட்டெருமைகள். கொம்புகள் முட்டி தூக்கி வீசியதால் சிதறிய மண்கட்டிகள் எங்கும் கிடந்தன. ஆனால் அதனினும் பெரும் பள்ளமும் மண் சிதறலும் நிகழ்ந்து கொண்டிருந்தன. மூர்க்கம் கொண்டு மோதுவதற்கு உருவேறி இருக்கும் வெறியே அடிப்படையாகிறது. இவ்வளவு பெரும் வீரர்களோடு காட்டை கிழித்து உள் நுழைந்து தேவாங்கை கைப்பற்றி வெளியேறப்போகும் கடைசி பொழுதில் மறித்து அழிக்கும் இவனின் உயிரெடுக்காமல் விடேன் என்று மண் பிளப்பதைப் போல அடித்து நகர்த்தினான் காலம்பன். பரம்பின் குல அடையாளத்தை கைப்பற்றி 3 மலை கடந்து உயிர் பல சிதைத்து காரமலையின் கரை தொட நினைக்கும் இவனின் எலும்புக்கூடு கொண்டு இந்த இடம் மகிழ்ந்து கீதானியை அடக்கம் செய்ய குழியமைப்பேன் என்று மனதுக்குள் முழங்கினான் வேல்பாரி. காட்டெருமைகளின் குணங்கள் மாற்ற முடியாதவை. ஒன்றுடன் ஒன்று மோதி எதிரியின் மரணம் பார்த்துதான் களம் விட்டு அகலும். அது எத்தனை பகல் எத்தனை இரவானாலும் பின்வாங்காது. பாத குழம்பிலிருந்து உச்சி கொம்பு வரை அடங்கா சினம் தேங்கி நிற்கும். அந்த சினமே கிழிப்படும் மேல் தோளினை தனது கொம்பு கொண்டு கூடுதலாக கிழித்து தனக்குத்தானே வெறியேற்றி கொள்ளச் செய்யும். இருவரும் அதனையே செய்தனர். சோர்வும் தளர்வும் நெருங்கா வண்ணம் உள்ளுக்குள்ளிருந்து ஆத்திரத்தை ஊதி பெருக்கிக் கொண்டனர். எதிரியை சாய்க்கக்கூடிய வேலை நீட்டிப்பதை ஒருவராலும் பொறுத்து கொள்ள முடியவில்லை. 2 முறை காலம்பனின் அடித்தொடையின் பின்னரம்பு பாரிக்கு வசப்பட்டது. அதில் சுளித்து அடித்தால் சரிவான் அவன். ஆனால் மட்போரில் அதை செய்யக்கூடாது என மனதை திசை மாற்றினான் பாரி. காலம்பனின் இடுப்பில் கட்டியிருந்த ஆடையின் தடித்த சரடுக்குள் கழுத்தினில் இறக்கக்கூடிய குத்துக்கோள் இருந்தது. சட்டென அதை எடுத்து எதிரியின் தோளிலே இறக்கும் வாய்ப்பு வந்த கணம் காலம்பன் தன்னையே அவமானமாக கருதினான். எனது வீரத்தை எனது கையால் சிதைக்கும் செயலை விட நான் மரணத்தையே தழுவுவேன் என்று உறுதி கொண்டான். அவனது எண்ணம் அந்த உறுதி ஏற்கும் கணம் பாரியின் எதிர்பாராத தாக்குதலில் தூக்கி அடிக்கப்பட்டான். மண் சிதைந்து எங்கும் தூசி படர்ந்து கொண்டிருந்த போது சரிவிலிருந்து இறங்கி வந்து சேர்ந்தான் தேக்கன். பாரியின் மீது எண்ணிலடங்காத கற்கள் சரிந்து விழுவதைப் போல இருந்தது அதன் பிறகான காலம்பனின் தாக்குதல். கண்ணின் ஓரத்தில் தேக்கன் வந்தது பாரிக்கு தெரிந்தது. இவ்வளவு வலிமை வாய்ந்த எதிரிகளை தன்னந்தனியாக சந்தித்து
இருமுறை மோதி இருவரை வீழ்த்தி தனது உடலெங்கும் பெரும் தாக்குதலை தாங்கி சற்றும் அசராமல் 3 மலைகளை கடந்து கடைசி கணம் வரை ஆறாத சினத்தோடு வந்து கொண்டிருக்கும் பரம்பின் ஆசான் கண்ணில் பட்ட கணம் பாரியின் ஆவேசம் சூறை காற்றாய் மேலெழுந்தது. கண்ணிமைக்கும் நேரத்தில் நெருப்பை ஊடறுத்து செல்லும் விட்டிலை போல காலம்பனை பிளந்து நுழையும் வேகத்தோடு முன் தலையால் குத்தி நகர்த்தினான் பாரி. இதுவரையிலான தாக்குதலை விட 2 மடங்கு வேகத்தோடு தான் தூக்கி வீசப்படுவதை காலம்பன் உணர்ந்தான். தனி ஒரு வீரன் தன்னை முட்டி சாய்க்கும் வீரத்தோடு இருப்பதை முதன் முறையாக உணர்ந்த காலம்பன் அதே முன்தலை முட்டின் வழியே விலா எலும்பை நொறுக்கி அவனது வீரத்திற்கு கைமாறு வழங்க வேண்டும் என்ற வெறி கொண்டபடி மண்ணில் விழுந்த வேகத்தில் புரண்டு எழுந்தான். விழுந்து புரண்டதில் அவன் இடுப்பில் முடிச்சிடப்பட்ட ஆடை கிளிப்பட்டதால் சரடுக்குள் குத்துக்கோல் இருப்பது சூரிய ஒளியில் பளிச்சிட்டது. அதை பார்த்த கணத்தில் தேக்கன் கத்தினான். பாரி, மோதுவதற்காக அவன் அருகில் செல்லாதே, குத்துக்கோல் மறைத்துள்ளான் என்று கத்தியபடி தனது இடுப்பில் இருந்த குருவாளை தூக்கி வீசினான். வெறி கொண்ட பாரியின் கண்கள் காலம்பனையே பார்த்து கொண்டிருந்தன. குருவால் எங்கு விழுந்தது என தெரியாது. விழுந்த கணம் வெகுண்டெழுந்த காலம்பன் பாரியின் மீது பாயப் போகும் கணத்தில் பின்னாலிருந்து கத்திய கிழவனின் குரல் மனதை இடியென தாக்கியது. எழும் புழுதிக்கு நடுவே உறைய வைக்கும் சொல்லாக அது இருந்தது. சற்றே தடுமாறி அவன் சொல்லிய பெயரை இன்னொரு முறை நினைவுபடுத்தி பார்த்தான். அவனது தாக்குதலை எதிர்கொள்ள பாரி நின்றபோது காலம்பனின் வாய் கிழவன் சொன்ன பெயரை உச்சரித்தது. பாரி. நான் பாரி என்னும் மாமனிதனுடனா இவ்வளவு நேரம் மோதிக்கொண்டிருந்தேன்? மனம் நம்ப மறுத்தது. எதிரியை பாரியாக எண்ணத் தொடங்கிய கணத்திலிருந்து அவனது ஆவேசம் உதிரத் தொடங்கியது. அடிவேர் அறுபட்ட மரம் போல் உணர்ந்தான் காலம்பன். தாக்குதலுக்காக பறவையின் சிறகு போல விரிந்த அவனது கைகள் அவனை அறியாமலேயே ஒன்றிணைந்து கொண்டிருந்தன. அவனது செயல்கள் எவையும் அவன் கட்டுப்பாட்டுக்குள் இல்லை. பாரியை பற்றி சிறுவயது முதல் கேள்விப்பட்ட கதைகள் காலம்பனின் செயலை தன்வயம் எடுத்துக்கொண்டன. பெருக்கெடுத்த குருதியின் ஆவேசத்தை குலக்கதைகள் கீழிறக்கின. அவனது கைகள் குவியத் தொடங்கும் போது கால்கள் மண்ணை நோக்கி சரிந்து கொண்டிருந்தன. அத்தியாயம் 47. பொதிய வேட்பனுக்கு பெண் பார்க்கும் நிகழ்வு 2 ஆண்டுகளுக்கும் மேலாக நடந்தது. பாண்டிய நாட்டுக்கு இளவரசியாகவும் பின்னாளில் பேரரசியாகவும் முடிசூடப்பட போகிறவளை தேர்வு செய்ய எத்தனையோ வழிமுறைகளும் விதிமுறைகளும் இருக்கின்றன. சேர சோழ பேரரசுகளிலிருந்து பெண்ணெடுக்கும் அளவுக்கு மூவருக்கும் இடையே இனிய உறவு இல்லை. அதே நேரம் சிற்றரசர்களிடமிருந்து பெண்ணெடுப்பது பேரரசுக்கு அழகன்று. முன்பு போல இருந்தால் கூட அதனை சிலர் ஏற்பர். ஆனால் குலசேகர பாண்டியன் காலத்தில் பாண்டிய நாடு முதன்மை இடத்தை பெற்றுள்ளது. அந்த நிலை இத்திருமணத்திலும் எதிரொலிக்க வேண்டும் என பேரரசர் விரும்புகிறார். வெவ்வேறு நாட்டை சேர்ந்த இளவரசிகளை போய் பார்த்து திரும்பியது பாண்டிய நாட்டு குழு. அவர்கள் சொல்லும் ஆலோசனைகளை அரண்மனை வாசிகள் ஏற்க மறுத்தனர். செல்வ செழிப்பான நாட்டின் இளவரசியையும் பார்த்த கணமே ஆண்கள் மயங்கும் பேரழகிகளையும் அவர்கள் நிராகரிக்கத்தான் செய்தனர். எதனால் இப்படி செய்கிறார்கள் என்பது முதலில் விளங்காமல் இருந்தது. பின்னர்தான் செய்தி மெல்ல கசியத் தொடங்கியது. பொதிய வேட்பன் உயரத்தில் சற்றே குறைந்தவன். அவனை விட உயரமான பெண் எவ்வளவு அழகியாக இருந்தாலும் பொதிய வேட்பன் ஏற்பதில்லை, நிராகரித்து விடுகிறான். ஆனால் அவனது உயரத்திற்கோ அல்லது அவனை விட உயரத்தில் சற்றே குறைவான உயரமுள்ள பெண்ணையோ தேர்வு செய்தால் பேரரசர் ஏற்றுக்கொள்வதில்லை. அவர் நிராகரித்து விடுகிறார். இளவரசர் நிராகரிக்க காரணம் இருப்பதைப் போல பேரரசர் நிராகரிப்பதற்கும் காரணம் இருக்கத்தான் செய்தது. வணிகம் தொடங்கி பாதுகாப்பு வரை ஒரு நாட்டில் அளவைகள் மிக முக்கியமானவைகளாக இருக்கின்றன.
பேரரசின் நிர்வாகத்துக்கு மிக முக்கியமானவையே கணக்குகள்தான். நிலவியல் சார்ந்த கணக்குகளுக்கு அடிப்படையாக நீட்டல் அளவைகள் இருக்கின்றன. நீட்டல் அளவையின் அடிப்படையாக கோல் அளவு இருக்கிறது. கோல் அளவினை கொண்ட குறிப்புகளே அரசின் கணக்குகளாக பாதுகாக்கப்படுகின்றன. ஒரு கோல் எவ்வளவு நீளமுடையதாக இருக்க வேண்டும் என்ற கேள்வி வந்த பொழுது நாட்டினை ஆளும் பேரரசரின் கைமுழ அளவே கோலின் அளவு என்று முடிவாகியுள்ளது. பல நாடுகளிலும் இதுவே வழக்கமாகவும் இருக்கிறது. பேரரசர் குலசேகர பாண்டியனை விட பொதியவெட்பன் குள்ளமானவனாக இருப்பதால் கைமுழ அளவும் குறைவானதாகவே இருக்கிறது. இது எதிர்காலத்தில் பல மாற்றங்களுக்கும் குழப்பங்களுக்கும் காரணமாக அமையப்போகிறது என்பதனை அரண்மனையில் பலரும் பலகாலமாக இரகசிய குரலில் பேசிக்கொள்கின்றனர். இது அவ்வப்போது பேரரசரின் காதுக்கும் போய் சேர்கிறது. இந்நிலையில் பெண் பார்க்கும் பொழுது அவனது உயரத்திற்கு சற்றே மேலான பெண்ணாக இருந்தால் பிறக்க போகும் குழந்தை நல்ல உயரத்துடன் பிறக்க வாய்ப்பிருக்கிறது. இல்லையென்றால் குழந்தை இவனை விட குள்ளமாக பிறந்துவிடும். அது நாட்டின் எதிர்காலத்தில் குழப்பத்தை இன்னும் அதிகமாக்கும். எனவே உயரமான பெண்ணாக பார்க்க வேண்டும் என்பது பேரரசரின் உத்தரவு. இந்த உத்தரவு இளவரசருக்கு தெரிவிக்கப்படவில்லை. அவரோ தன்னை விட உயரமான பெண்ணை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார். இதனால் தேர்வு செய்யும் எந்த பெண்ணும் முடிவாகாமலேயே போகிறாள். தந்தையின் முடிவும் மகனின் முடிவும் இருவேறு விதமாக இருப்பதால் பெண் பார்க்கும் பணியில் ஈடுபட்டவர்கள் பெரும் குழப்பத்தில் சிக்கித் தவித்தனர். இந்நிலையில்தான் சூழ்கடல் முதுவனின் மகள் பொற்சுவையை நமது இளவரசருக்கு மணமுடித்தால் என்ன என்ற கேள்வி எழுந்தது. இதே கேள்வி சோழ நாட்டு அரண்மனையிலும் பேசப்படும் செய்தியும் வந்து சேர்ந்தது. சூழ்கடல் முதுவனின் செல்வ செழிப்பும் யவன அரசாட்சியுடனும் யவன வணிகர்களுடனும் அவருக்கு இருக்கும் தொடர்பும் சாத்துக்களின் தலைவன் என்ற பெரும் பதவியும் யாரையும் ஈர்க்கும் தன்மை கொண்டவை. எனவே இதில் நாம் முந்திக் கொள்ள வேண்டும் என்று பேரரசர் நினைத்தார். இளவரசன் பொதியவெட்பனோ அப்பெண்ணை பற்றிய எந்த விபரத்தையும் கேட்கக்கூட ஆயத்தமாக இல்லை. வணிகமே அரசாட்சியின் அச்சாணியாக இருக்கிறது என்பதனை நன்கு அறிந்தவனாக இருந்தான் அவன். சேர நாட்டினர் யவன வணிகத்தின் மூலமே உச்சத்தை அடைந்தனர் என்பதனை யாவரும் அறிவர். எனவே அவன் உடனடியாக சம்மதித்தான். பாண்டிய நாட்டு சம்மதம் தெரிவிக்கப்பட்டவுடன் அடுத்த கட்ட பணிகள் தொடர்ந்தன. சிறிது காலத்திலேயே பேரரசருக்கு மற்றுமொரு மகிழ்வான செய்தியும் வந்து சேர்ந்தது. அவர் எதிர்பார்த்தது போலவே பொதியவெட்பனை விட பொற்சுவை சற்றே உயரமானவள் என்று. அவர் அன்று அடைந்த மகிழ்வுக்கு அளவில்லை. பொதியவெட்பனுக்கு இப்பொழுதெல்லாம் இதுவெல்லாம் ஒரு பொருட்டே அன்று. சூழ்கடல் முதுவனின் மகள் அரண்மனைக்கு வந்து சேரும் பொழுது பறவைகளெல்லாம் மரத்தில் வந்து சேர்வதைப் போல கடலில் மிதக்கும் கப்பல்கள் எல்லாம் பாண்டிய நாட்டு துறையில் வந்து அடையப் போகின்றன. அது கடல் மேலாதிக்கத்துக்கான வாசலை திறக்கும் என்று எண்ணினான். வணிகம் சூழ்ச்சியை அடி உரமாக கொண்டது. அது கொடுத்து வாங்கும் இரு கைகளுக்குள்ளும் குருதியை போல் ஓடுவது. சாத்துக்களின் பெருந்தலைவன் பல நாடுகளின் அரசியல் அறிந்தவனாக இருப்பான். எந்த ஒரு நாட்டின் உள் விவகாரங்களையும் அவனால் எளிதில் அறிந்து சொல்ல முடியும். சாத்துக்கள் என்ற இவ்வமைப்பின் கீழுள்ள பெருவணிகர்கள் பலரும் சிற்றரசர்கள் பலருக்கு பெண் கொடுத்து பெண்ணெடுத்தவர்கள். அவ்வணிக கூட்டத்தின் தலைவனின் மகளை பெண்ணெடுப்பதன் மூலம் பாண்டிய நாட்டு எல்லைக்கு அப்பால் இருக்கும் பல அரசர்களினும் மேல்நிலையை இயல்பிலேயே பாண்டிய நாடு அடைந்து விடுகிறது. பொதியவெட்பனின் எண்ண ஓட்டங்கள் மிக தீவிரமாக இருந்தன. அவ்வெண்ண ஓட்டங்களுக்கு இடையில் மணமகளின் உயரமோ அழகோ மட்டுமல்ல, மணமகள் என்ற பெண்ணே தெரியவில்லை. கொடுத்து வாங்கும் கைகளான குலசேகர பாண்டியனின் கையிலும் சூழ்கடல் முதுவனின் கையிலும் ஒரே இரத்தம்தான் ஓடிக்கொண்டிருந்தது. இருவரும் மகிழ்வோடு மணமுடிப்புக்கு ஒப்புக்கொண்டு மணவிழாவுக்கான ஏற்பாடுகளை பற்றி பேசத் தொடங்கினர். இந்நிலையில்தான் சூழ்கடல் முதுவனின் செல்வ செழிப்பை பற்றிய பல்வேறு செய்திகள் பேரரசுக்கு தெரிய வந்தன.
உலகின் பல தீவுகளில் கிடைக்கும் மிக உயர்ந்த மணிக்கற்கள் எண்ணற்றவை அவரிடம் உண்டு. அது மட்டுமல்ல, வணிகர்கள் பலரும் திருமண பரிசாக தர உள்ள பொருட்களை பற்றி பல்வேறு வகையான செய்திகள் வந்து சேர்ந்த வண்ணமே இருந்தன. ஒரு நாள் பேரரசர் இத்திருமணத்தை முன்னிட்டு சாத்துக்களின் தலைவன் என்ற முறையில் சூழ்கடல் முதுவனுக்கு நான் மிக உயர்ந்த பரிசு பொருள் ஒன்றை தர விரும்புகிறேன் என்றார். அவையோர் அனைவரும் கட்டாயம் தர வேண்டும் பேரரசே என்றனர். என்ன தருவது? விலை உயர்ந்த முத்துக்கள் எண்ணற்றவை நம்மிடம் உண்டு. ஆனால் வணிகர் குல தலைவனுக்கு அவற்றை வழங்குதல் வியர்ப்பை ஏற்படுத்தாது. வேறென்ன வழங்குவது? யவனம் மட்டுமன்று, உலகின் பல இடங்களில் செய்யப்பட்ட அழகு பொருட்களை பார்த்து மகிழ்ந்தவராகவே அவர் இருப்பார். அவரிடம் பாண்டிய நாட்டு அழகு பொருளை கொடுப்பது பொருட்டாக இருக்காது. வேறென்ன தருவது? அவையோர் சளைக்காமல் ஆலோசனைகளை வழங்கினர். வணிகர்கள் மூலம் கொண்டு வரப்பட்ட பொருட்களை பற்றிய ஆலோசனைகளாகவே அவைகள் இருந்தன. எனவே எந்த பொருளை கொடுப்பது என்பது தெரியாமல் திகைத்தனர். வியர்ப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பரிசு பொருள் பற்றிய ஆலோசனையை யாராலும் வழங்க முடியவில்லை. பேரரசருக்கு சோர்வே மிஞ்சியது. அவையின் நடவடிக்கையை நன்கு அறிந்தவர்கள் பேரரசின் சோர்வை எதிர்பார்த்து காத்திருப்பர். அந்நேரம்தான் அவர்கள் பேசத் தொடங்குவார்கள். சோர்வோடு இருக்கும் பேரரசர் அவர்கள் சொல்லும் கருத்தை இயல்பிலே பற்ற நினைப்பார் என்பது அவர்களது எண்ணம். ஆனால் அவர்கள் கூட இன்று எழுந்து பேசவில்லை. ஏனென்றால் எல்லா கருத்துகளும் சொல்லப்பட்டனவாகிவிட்டன. இனி சொல்ல ஒன்றுமில்லை என்ற நிலையில் தளபதி கருங்கை வாணன் எழுந்தான். யாரும் எதிர்பார்க்காமல் தான் இருந்தது. கருங்கை வாணன் முன் வந்தது. பேரரசரை வணங்கிவிட்டு சொன்னான். பேரரசர் அனுமதித்தால் சூழ்கடல் முதுவன் வியக்கும் பரிசு பொருள் பற்றி என்னால் கூற முடியும். என்ன அது? சூழ்கடல் முதுவன் தனக்கானவும் தனது குடும்பத்திற்கானதாகவும் செய்துள்ள மிக சிறந்த கப்பல் ஒன்று உண்டு. அதன் பெயர் கடற்கோதை. அந்த கப்பலை கண்டு யவன அரசு குடும்பமே வியர்ந்ததாம். அதன் வேலைப்பாடுகள் அப்படி. கடற்கோதையை மற்ற எல்லா கப்பலையும் போல ஒவ்வொரு துறைமுகத்திலும் நிறுத்தி அடிமைகளை மாற்றி அல்லது ஓய்வெடுக்க வைத்து மீண்டும் கொண்டு செல்வது அவருக்கு பிடிக்கவில்லை. தொலை தூரம் வரை கப்பலை நிறுத்தாமல் கொண்டு செல்லும் ஆற்றல் கொண்ட அடிமைகள் யவனர்களிடமே உண்டு. சிறை பிடிக்கப்பட்ட கருங்கொள்ளையர்களையே அவர்கள் கடல் கப்பல் அடிமைகளாக பயன்படுத்துகின்றனர். அவ்வடிமைகளின் தோள்கள் சோர்வின்றி நெடுந்தொலைவுக்கு கப்பலை கொண்டு சேர்க்கும். எனவே யவனர்களிடம் எவ்விலையும் கொடுக்கிறேன், அவ்வகை அடிமைகளை எனக்கு தாருங்கள் என கேட்டுள்ளார். அவரின் வேண்டுதலை மறுக்கவில்லை, ஆனால் இன்னும் கொடுக்கவில்லை என்று சொல்லி நிறுத்தினான் கருங்கை வாணன். பேரரசர் உள்ளிட்ட அவையோர் அனைவரும் கருங்கை வாணன் அடுத்து சொல்லப்போவதை உற்று கவனித்தனர். கருங்கொள்ளையர்களுக்கு இணையான திரள் தோளும் பேருடல் வலிமையும் கொண்டவர்கள் இம்மண்ணிலும் உண்டு. எல்லோரும் வாய் பிளந்து கேட்டனர். யார் அவர்கள் என்று பேரரசர் கேட்கும்படி எண்ணத்தை தூண்டி, ஆனால் அவர் கேட்பதற்கு முன் பணிந்து சொல்வது அரசவை வித்தைகளில் ஒன்று. கருங்கை வாணன் பணிந்து சொன்னான். திரையர் கூட்டம் ஒன்று இருக்கிறது. மேற்கு மலையின் ஆதி பழங்குடி கூட்டம். அவர்களை வென்று அடிமையாக்கினால் சூழ்கடல் முதுவனை வியர்ப்பிலே திகைக்க செய்யும் பரிசு பொருளை வழங்கலாம் என்றான் கருங்கை வாணன். குலசேகர பாண்டியனின் முகத்தில் மகிழ்வு பூத்தது. அரசவை வித்தைகளில் நம் எல்லோரையும் விஞ்சிக் கொண்டிருக்கிறான் கருங்கை வாணன் என்ற பேச்சு அவையில் கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சிலரின் மனதில் மட்டும் எண்ணங்கள் வேறு விதமாக இருந்தன. கருங்கை வாணன் வலிய போய் தலையை கொடுத்து விட்டான். திரையர்கள் உள்காடுகளில் இருக்கும் மாவீரர்கள். அம்மலையடிவாரத்தில் இருக்கும் சோழன் பெரும் படை திரட்டி மாத கணக்கில் போரிட்டு அவர்களை வெல்ல முடியாமல் திரும்பிவிட்டான். நாம் மிக தொலைவில் இருப்பவர்கள். இங்கிருந்து படை திரட்டி போய் அவர்களை வெல்வதெல்லாம் ஒருபோதும் நிகழாத செயல். கருங்கை வாணன்
தன் பெயரை தானே கெடுத்துக்கொள்ள வழியமைத்துக் கொள்கிறான் என்று கருதினர். கருங்கைவாணனை நன்கு அறிந்த சிலர்தான் உண்மையான காரணத்தை சிந்திக்க முடிந்தது. போரினை அரச கடமையாக நினைப்பவன் அல்ல கருங்கைவாணன். அவனுக்கு அதுதான் செயல், சிந்தனை, வாழ்வு எல்லாம். போரின் அனைத்து முகத்தையும் அறியும் அவனது ஆவல் ஒருபோதும் குறைந்ததில்லை. தனது வீரர்களுக்கு எதிரியை வைத்து போரினை பயிற்றுவிக்கும் வேலையை ஒவ்வொரு போர்க்களத்திலும் செய்பவன். மிக சிறந்த எதிரிகளை தேடி களம் அமைத்து கொண்டே இருப்பவன். திரையர்களின் வீரம் பற்றி எண்ணற்ற கதைகளை கேட்டு வளர்ந்தவன்தான் கருங்கைவாணன். இன்று உலகம் போற்றும் பாண்டிய நாட்டு தளபதி. ஆனாலும் கதைகள் உருவாக்கி வைத்திருக்கும் பகை ஒருபோதும் அழியாது. பகை மட்டுமே வீரத்தின் விசையை கூட்டவல்லது. பகையின்றி ஒருவன் வீரனாக உயிர் வாழ்ந்துவிட முடிவதில்லை. கருங்கைவாணன் எல்லா போரிலும் வெற்றியை தழுவினான். ஒரு நிலைக்கு பின் வெற்றி ஏற்படுத்தும் சுவை பழக்கப்பட்டதாக மாறிவிடுகிறது. அது இன்னொரு செய்தியாக தன்னைத்தானே கீழிறக்கிக் கொள்கிறது. பழக்கப்பட்டதை மீறி புதிய சுவைக்கான விருப்பத்துடனேயே போர்க்களத்தில் அலைந்து திரிபவன் கருங்கைவாணன். அவனது மனதில் சிறு குழந்தையாக இருந்த பொழுது விதைக்கப்பட்ட ஆதி விதையாக திரையர்களின் வீரம் இருந்தது. அவர்களை வெல்லும் அவனது ஆவேசம் பெருகிக் கொண்டேதான் இருந்தது. ஆனால் எந்த ஓர் அரசும் விலையில்லா இழப்பை தளபதியின் விருப்பத்திற்கு பொருட்டு சந்திப்பதில்லை. அதுவும் குலசேகர பாண்டியன் போன்றதொரு அறிவு கூர்மையுள்ள பேரரசனிடம் எளிதில் ஒப்புதலை பெற்றுவிட முடியாது. ஏனென்றால் எவ்வித நிலவியல் தொடர்பும் அரசியல் தொடர்பும் இல்லாத காட்டுப்பகுதிக்குள் திரையர்கள் இருக்கிறார்கள். காத்திருந்த கருங்கைவாணன் சரியான வாய்ப்பை பயன்படுத்தினான். சூழ்கடல் முதுவனின் பொருட்டு பாண்டிய படையின் பெரும் அணிவகுப்பு வடதிசை நோக்கி நகரத் தொடங்கியது. கதையும் பகையும் வனம் நோக்கி நகர்ந்தன. பெரும் யானை படையோடு புறப்பட்டு போனான் கருங்கைவாணன். திரையர்களை போரிட்டு வீழ்த்துவது எளிதான காரியமல்ல. அவர்களிடம் போரிட்டு சோழன் தோல்வியை தழுவினான் என்பது அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் அப்போரின் மூலம் கற்றவைகளையே மிக முக்கியமானவை. திரையர்கள் எண்ணிக்கையில் மிக குறைந்த கூட்டம். அவர்களை நேர்போரில் தோற்கடிக்க முடியாது என்பதுதான். அப்போரில் பங்கெடுத்த இரண்டாம் நிலை தளபதியான திதியனை விலைக்கு வாங்கினான் கருங்கைவாணன். அவனிடமிருந்து பல செய்திகள் கிடைத்தன. சோழர் படை போரிலே தோற்றது. ஆனால் திரையர்களின் எண்ணிக்கையில் சரி பாதியை அது அளித்தது. எனவே மிக விரைவாக இன்னொரு தாக்குதலுக்கு திட்டமிடுவோம் என்று அவன் மன்னனுக்கு தெரிவித்துள்ளான். சோழ மன்னன் செங்கணச் சோழனோ அதனை ஏற்கவில்லை. திரையர்களை வீழ்த்த முனைவது வீண் வேலை என்று மறுத்துவிட்டான். திதியன் வழங்கிய ஆலோசனையின் படிதான் கருங்கைவாணன் படை நடத்தி செல்கிறான். கார்காலத்தின் முன்மழை கொட்டத் தொடங்கியது. திரையர்கள் வசிக்கும் மலைப்பகுதியில் மழையின் கால அளவு சற்று முன்னதாகவே வேகம் கொள்வதாக இருந்தது. அதனை கணித்துதான் திதியன் கூட்டி சென்றான். ஆற்று வழி பாதையில் கவச வீரர்கள் அணிவகுக்க யானைப்படை மேலேறி சென்றது. சரி பாதி தொலைவு ஆற்று வழி பாதையில் மேலேறி சென்றதும் அடைமழை தொடங்கியது. அதற்காகத்தான் திதியன் காத்திருந்தான். அடைமழை தொடங்கியவுடன் ஆற்று வழியில் இருந்து கரையேறினான். எந்த கணமும் வெள்ளம் பெருகி வரலாம் என்பது மட்டுமல்ல காரணம். அடைமழையின் பொழுது யானை படையை காடறுத்து வேகமாக உள்ளே கொண்டு செல்ல முடியும். மலையோசைக்குள் இச்செயலின் தன்மை வெளியே தெரியாது. திதியன் கணித்ததைப் போலவே அடைமழை காடு கரைவதைப் போல கொட்டியது. முதல் நாளினை விட இரண்டாம் நாளும், இரண்டாம் நாளினை விட மூன்றாம் நாளும் அதன் தன்மை அதிகரிக்கவே செய்தது. அடைமழையின் தன்மை மிக கடினமாக இருந்ததால் திரையர்கள் குடில் விட்டு வெளிவராமல் இருந்தனர். சிலர் மலை குகைக்குள் அடைந்து கிடந்தனர். கவச வீரர்களை கொண்ட கருங்கைவாணனின் யானை படையை திரையர்களின் குடிலுக்கு கொண்டு வந்து சேர்த்தான் திதியன். குடிலின் அருகில் யானையின் பிளறல் கேட்ட பொழுது
ஒரு கிழவன் மட்டும் வேய்ந்த கூரையை விலக்கி பார்த்தான். யானைகளின் எண்ணிக்கை மிக அதிகமாக இருந்தது. கொட்டும் மழையின் சத்தத்தோடும் காற்றும் சேர்ந்து கொண்டது. பயிற்சி பெற்ற யானைகள் அவ்வெளிய குடிலை கலற்றி எறிந்தன. உள்ளுக்குள் இருந்தவர்கள் என்ன நடக்கிறது என்பதனை அறியும் முன்பே இரும்பு வலை பின்னல்களை கொண்டு வீசப்பட்டு பிடிக்கப்பட்டனர். குடிலுக்கு பதில் கூர்முனை கொண்ட இரும்பு வலை பின்னல்களால் போர்த்தப்பட்டனர். உள்ளுக்குள் இருந்த யாரும் துளியளவு அசைந்தாலும் இரும்பின் கூர்முனை கிழித்து உள்ளிறங்கிக் கொண்டிருந்தது. குடில்கள் ஒவ்வொன்றாக தாக்கப்பட்டன. திரையர்குடி வீரன் 4 பேர் கூட எந்த கணமும் ஒன்று சேர முடியவில்லை. குடிலுக்குள் இருக்கும் ஆண்களை கவசம் அணிந்த 20 வீரர்கள் ஒன்று சேர்ந்து தனியே பிரித்தனர். அவ்வாறு பிரிக்கும்போதுதான் மோதல் உக்கிரங்கொண்டது. கவச வீரர்கள் நாலாபுறமும் சிதறியபடியே இருந்தனர். ஆனால் அவர்களின் கண்முன்னே குடும்பத்தினரின் மேலெல்லாம் இரும்பின் கூர்முனை குத்தி கிழிக்கப்பட்டிருக்க காண சகிக்காது போரிட்டு வீழ்ந்தனர். வெட்டி வீசப்பட்டவர்களின் எண்ணிக்கை மிக குறைவு. வீறு கொண்டு தாக்கிய சிலர்தான் கொன்றிழைக்கப்பட்டனர். மற்ற எல்லோரும் சிறைப்பிடிக்கப்பட்டனர். கதறல் ஓலம் மேலெழ எக்கட்டத்திலும் அடைமழை வாய்ப்பு கொடுக்கவில்லை. சரியான திட்டமிடலோடு வந்த திதியன் மிக துல்லியமாக தாக்குதலை நிறைவேற்றினான். அதற்கு அடிப்படையாக இருந்தது கருங்கை வாணனின் துணிவு. இக்காட்டின் உச்சியில் இருக்கும் திரையர்களை பிடித்துவிட முடியும் என்று தளபதிக்கு துணிவு வருதல் எளிதல்ல. சோழன் எத்தனை 1000 படைவீரர்களை திரட்டி வந்து தாக்குதல் நடத்தி தோற்றான். அவனின் தாக்குதல் நிகழாமல் இருந்திருந்தால் இவ்வெற்றி சாத்தியமில்லை. திரையர்களின் எண்ணிக்கை சரிபாதி குறைந்திருக்காது. அவர்களின் இருப்பிடம், வழித்தடம் பற்றிய செய்திகள் எவையும் கிடைத்திருக்காது. சோழனின் படையெடுப்பே இவ்வெற்றிக்கு காரணம். ஆனால் வெற்றியை அறுவடை செய்தது பாண்டிய நாடு. குடில்கள் எல்லாம் அழிக்கப்பட்டு ஆண் பெண் குழந்தைகள் எல்லாம் சிறைப்பிடிக்கப்பட்டு விட்டனர். பிடிப்பட்ட ஆண்களின் கழுத்தில் இரும்பு வளையங்கள் தொங்க கை கால்களுடன் அவை பிணைக்கப்பட்டன. வீரர்கள் அருவராக இணைக்கப்பட்டு யானையின் மேல் வார சங்கிலிகளுடன் இருக்கப்பட்டனர். மற்றவர்களை மொத்தமாக அடைக்கப்பட்டதை போல் சுற்றுவட்டத்தில் கட்டி யாரும் துளியும் பிசிறு முடியாமல் இருக்கப்பட்டனர். கருங்கை வாணனின் கீழ் நிலையில் இருக்கும் தளபதிகள் மூவரும் புறப்படலாம் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது திதியன் மட்டும் பதில் சொல்லாமல் இருந்தான். மழை கொட்டிக் கொண்டிருந்தது. அழுகையும் ஓலமும் ஆவேசமுமாக இருந்தது. எல்லாவற்றையும் மழையின் ஓசை விழுங்கியபடி இருந்தது. யார் பேசினாலும் காதருகே போய் சத்தமாக பேச வேண்டி இருந்தது. எல்லோரையும் பிடித்துவிட்டோம், உடனே இவ்விடம் விட்டு நகர்ந்து விடுவோம் என்ற பொழுது திதியன் சொன்னான், இல்லை, இவர்களின் தலைவனை காணவில்லை. அவனைத்தான் அப்பொழுதிலிருந்து தேடிக்கொண்டிருக்கிறேன் என்று பிடிப்பட்ட ஒவ்வொருவரின் முகத்தையும் அருகில் போய் பார்த்தபடியே சொல்லிக் கொண்டிருந்தான். கொட்டும் மழையில் கை கால்களிலெல்லாம் குருதி வலிய நின்றிருந்த வீரர்களை மீண்டும் மீண்டும் பார்த்தான். அவன் தேடிய தலைவன் இல்லை. அவன் இல்லை என்றால் என்ன? கிடைத்தவர்கள் போதுமே, நாம் புறப்படலாம் என்று மற்றவர்கள் சொன்ன பொழுது திதியன் சொன்னான், அவனை இவ்விடம் வைத்து கைது செய்ய வேண்டும் அல்லது கொன்று முடிக்க வேண்டும். அவ்வாறு செய்யாமல் நாம் புறப்பட்டால் காட்டினை விட்டு கீழிறங்கும் போது நம்மில் ஒருவர் கூட உயிரோடு இருக்க மாட்டோம் என்றான். திதியன் சொன்ன பின்புதான் ஆபத்தின் அளவு புரிந்தது. இது அவனது காடு. அவனோடு 5 வீரர்கள் இருந்தால் போதும். நமது மொத்த படையையும் அழித்து விடுவான். மலை சரிவுகளில் ஆடுகளைப் போல நமது யானைகள் உருண்டு செல்வதை பார்க்க நீங்கள் ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டான். அனைவரும் விக்கித்து நின்றனர். எனது படையின் 500 வீரர்களையும் அழித்தவன் அவன். கேட்பவர்களின் நெஞ்சில் அச்சம் பரவிக்கொண்டிருந்தது. அவனை பிடிக்க இதுவே ஏற்ற இடம். அவனை இவ்விடம் வரவழைத்தால் மட்டுமே நாம் வெல்ல முடியும். இவ்விடம் விட்டு நகர்ந்தால் அவனது தாக்குதலை நம்மால் சந்திக்க முடியாது என்றான் திதியன்.
மழை கொட்டிக்கொண்டிருந்தது. பிடிப்பட்ட வீரர்கள் ஆவேசங்கொண்டு கத்தியபடி பிணைக்கப்பட்ட இரும்பு கம்பிகளை வளைத்து நொறுக்க முயன்று கொண்டிருந்தனர். திதியனின் மனதில் பகை கொழுந்துவிட்டு எழுந்து கொண்டிருந்தது. எப்படியும் இன்று அவனை சிறைப்பிடிக்காமல் இவ்விடம் விட்டு நகரக்கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். பல்வேறு வகையில் சிந்தித்த அவன் இறுதியாக ஒரு முடிவுக்கு வந்தான். அவனுக்கு குழந்தைகள் உண்டு என்று கேள்விப்பட்டுள்ளான். அது நினைவுக்கு வந்த கணம் ஆவேசங்கொண்டு கத்தினான். அவனது குழந்தை எதுவென சொல்லவில்லை என்றால் எல்லா குழந்தைகளையும் வெட்டி வீசுவேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கும் போது அது நிகழ்ந்து கொண்டும் இருந்தது. யாரும் சிந்திப்பதற்கு கனப்பொழுது கூட அவன் நேரம் வழங்கவில்லை. வார்த்தைகள் முடியும் முன் செயல்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தன. ஒரு கட்டத்தில் அவனது சினம் கண்டு கருங்கை வாணனே அதிர்ந்தான். முன்னால் நின்றிருந்த ஒரு சிலரால் தான் அவன் பேசுவதை தெளிவாக கேட்க முடிந்தது. மற்ற எல்லோரும் அவனது செயலைக் கண்டு வெறியேறியபடி கத்திய பொழுது முன்னால் நின்றிருந்த பெண்ணொருத்தி தலைவனின் 3 குழந்தைகளையும் அடையாளம் காட்டினாள். அம்மூன்று குழந்தைகளின் இடது கால்களையும் ஒன்றாய் கட்டி மரத்தின் உச்சிக்கு தூக்கினார் திதியன். கைதானவர்களின் கதறல் மலையோசையையும் தாண்டி காட்டை உலுக்கியது. மழையின் வேகம் குறையத் தொடங்கியது. திதியன் கடைசி வாய்ப்பை வழங்குவதாக சொல்லி பெரும் ஓசையை எழுப்பினான். அவனது வீரர்கள் மர உச்சியில் தொங்கவிடப்பட்ட குழந்தைகளை நோக்கி அம்பெய்ய ஆயத்தமாயினர். கைதான வீரர்களின் ஆவேசம் அடக்க முடியாதபடி இருந்தது. யானையோடு கட்டப்பட்ட அறுவரும் இழுத்து நகர்த்திய பொழுது நிலை கொள்ள முடியாத யானைகள் பிளறத் தொடங்கின. அவற்றின் கால்கள் நீரோடும் ஈர மண்ணில் வழுக்க ஆரம்பித்தன. முன்புற யானைகள் நிலை கொள்ள திணறிய பொழுது பின்புற யானையொன்று சரிந்து உட்கார்ந்தது. திரையர்கள் யானையை நகர்த்தும் ஆவேசம் கண்டு பாண்டிய படை உரைநிலை கொண்டது. நிலைமை கட்டுக்கடங்காமல் போய்க் கொண்டிருந்தது. ஆனால் திதியன் எதற்கும் கலங்கவில்லை. அவனது வெறி கருங்கை வாணனையே அஞ்ச செய்தது. திதியனோ கருங்கை வாணன் உள்ளிட்ட யார் முகத்தையும் பார்க்கவில்லை. யார் உத்தரவையும் கேட்கும் நிலையிலும் இல்லை. இந்த கணத்தை இழந்துவிடக் கூடாது என்பதில் உறுதியாக இருந்தான். வில்லேந்திய வீரன் ஒருவனை மட்டும் தனியாக நிறுத்தி ஆயத்தமாக சொன்னான். கயிற்றில் கட்டி தொங்கிக் கொண்டிருந்த மூவரில் ஒருவனை நோக்கி அவன் குறிப்பார்த்தான். அதனை கவனித்த திதியன் ஆவேசங்கொண்டு அவனது முகத்தில் தாக்க முற்பட்டான். நான் ஒரு குழந்தைக்கு குறிவைக்க சொல்லவில்லை. கட்டி தொங்கவிடப்பட்டிருக்கும் கயிற்றுக்கு குறிவை. உனது ஒற்றை அம்பு அக்கயிற்றை அறுத்து செல்ல வேண்டும். மூவரும் கீழே விழுந்து சிதறி சாக வேண்டும் என்றான். பதறிய கவச வீரன் அம்பின் நுனியை சற்றே மேலே உயர்த்தி ஆடியபடி இருக்கும் கயிற்றுக்கு குறிப்பார்த்தான். பெண்கள் கதறி துடித்தனர். அடுத்து நிகழப்போவதை எண்ணுவதற்குள் நிகழ்த்தி முடிப்பான் என்பதனை அவர்கள் அறிந்ததால் விபரீதத்தால் உயிர் கலங்கினர். அப்போது என்ன ஓசை கேட்டதென கருங்கை வாணனுக்கோ திதியனுக்கோ புரியவில்லை. ஆனால் கதறும் பெண்கள் தங்களின் அழுகையை நிறுத்தினர். யானையை இழுத்து நகர்த்தி கொண்டிருந்த திரையர்குல ஆண்கள் தங்களின் ஆவேசம் அடங்கினர். கன நேரத்தில் முழு ஓசையும் அடங்கியது. கயிற்றில் தொங்கும் 3 சிறுவர்களின் ஓசை மட்டுமே கேட்டது. அம்பினை இழுத்தபடி நின்ற கவச வீரன் அப்படியே நிறுத்தினான். திதியனும் கருங்கை வாணனும் உற்று பார்த்து கொண்டிருந்தனர். எங்கிருந்து என்ன குறிப்பு வந்தது என்பது தெரியாமல் விழித்தனர். ஆனாலும் திதியன் தினவோடு நின்றான். தனது குலமே சிறைப்பட்டு நிற்கும் கொடுமையை காண சகிக்காது கையறு நிலையில் வேறு வழியே இன்றி புதர் விலக்கி வெளிவந்தான் திரையர் குலத்தலைவன் காலம்பன். அத்தியாயம் 48. திரையர் கூட்டத்தை வென்று அவர்களை மதுரைக்கு கொண்டு வந்து சேர்த்தான் கருங்கை வாணன். மதுரை மணவிழா கொண்டாட்டத்தில் மூழ்கி திளைத்து கொண்டிருந்தது. யவனர்கள் அளவிட முடியாத பரிசு பொருட்களோடு வந்திருந்தனர். அவர்களை மகிழ்விக்க 100 கால் மண்டபத்தில் பெரும் நாட்டிய நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது.
அன்று இரவு முழுவதும் கொண்டாட்டங்கள் தொடர்ந்தன. நள்ளிரவுக்கு பின்தான் வென்றவர்களோடு கோட்டைக்குள் நுழைந்தான் கருங்கை வாணன். மற்றொரு காலத்தில் இது நிகழ்ந்திருந்தால் இவ்வெற்றியே பெரும் கொண்டாட்டமாக மாறியிருக்கும். ஆனால் மணவிழாவில் நகரமே திளைத்து கொண்டிருக்க இவ்வெற்றி வெளி தெரியாமல் மூழ்கியது. யவனர்கள் இவ்விழாவின் பொருட்டு பாண்டிய நாட்டினை சிறப்பிக்க மீனாள் என்ற நாணயத்தை வெளியிட்டனர். மாமன்னர் அளவற்ற மகிழ்ச்சியில் இருந்த அன்றைய நள்ளிரவுதான் கருங்கை வாணன் வந்து சேர்ந்த செய்தி சொல்லப்பட்டது. அதிகாலையிலேயே கருங்கை வாணனை அழைத்து ஆறத் தழுவினார் பேரரசர். சூழ்கடல் முதுவனை வியக்க வைக்கும் பரிசு பொருளினை தர வேண்டும் என்ற தனது விருப்பத்தை நிறைவேற்றினான் தளபதி. அவனது இச்செயலுக்காக எண்ணற்ற பரிசுகளை அள்ளி வழங்கினார். இப்போரில் துணை நின்ற திதியனுக்கும் மாமன்னர் பரிசுகளை வழங்கினார். பெரும் உற்சாகத்தோடு அன்று மாலையிலிருந்து மணவிழா விருந்தில் பங்கெடுக்கத் தொடங்கினான் கருங்கை வாணன். திருமண கொண்டாட்டம் எண்ணிலடங்கா நிகழ்வுகளாக மதுரை எங்கும் நிகழ்ந்து கொண்டிருந்தது. வைகை ததும்பியோட கரை எங்கும் ஊன்றப்பட்ட 8000 விளக்குகள் சுடர்விட்டு கொண்டிருந்தன. பார்க்கும் கண்கள் பரவசத்தில் திளைத்தன. இவ்வுலகின் வியக்கத்தகு நகரமாக மதுரை ஒளி வீசி கொண்டிருந்தது. வைகையின் அலைகள் சுடரொளியை ஏந்தியபடி நகர்ந்து கொண்டிருந்தன. நதியின் நடுவில் அலங்கரிக்கப்பட்ட ஓடத்தில் பொற்சுவை போய்க் கொண்டிருந்தாள். கரையின் இருபுறமும் விளக்கொளி மின்ன எண்ணிலடங்காத மக்கள் கூட்டம் திரண்டு கொண்டிருந்தது. கரை எங்கும் யாராலும் பிடிக்கப்படாமலேயே இத்தனை 1000 விளக்குகள் எப்படி நிற்கின்றன என்பதே காண்போருக்கு பெரும் வியப்பாக இருந்தது. விளக்கின் கீழ்ப்பகுதி ஈட்டியின் முனை போல் கூர்முனை கொண்டிருக்க அதனை மண்ணில் குத்தி அதன் மேற்பகுதியில் அழகிய அகல் விரிந்திருக்க அதில் இடப்பட்டிருந்த திரியில் இருந்து சுடர் எரிந்து கொண்டிருந்தது. இதன் பெயர் குத்து விளக்கென்றும் இத்திருமணத்தின் பொருட்டு வைகை கரையில் இதுபோல 8000 விளக்குகளை ஏற்ற வேண்டியுள்ளதால் அவற்றை பொருத்தமான தன்மையோடு வடிவமையுங்கள் என்றும் பேரரசர் சொன்னதால் பாண்டிய நாட்டு கலைஞர்கள் இக்குத்து விளக்குகளை வடிவமைத்தனர். ஆற்றங்கரையில் யாரும் தொடாமலேயே ஆளுயரத்திற்கு நின்று ஒளி வீசும் இவ்விளக்குகளை காண்பதே கண்கொள்ளா காட்சியாக இருந்தது. வைகையில் பேரலங்காரத்தோடு நகரும் சிற்றோடத்தின் மீதிருந்து இரு கரைகளையும் பார்த்து கொண்டிருந்தாள் பொற்சுவை. சற்று பின்தள்ளி அமர்ந்திருந்தாள் சுகமதி. அன்னகர்கள் இருவர் ஓடத்தை நீர்வழித்து ஓட்டிக்கொண்டிருந்தனர். ஈட்டிகளை தலைகீழாக மண்ணிற்குத்தி அதன் மேற்புறத்தில் அகலமைத்து விளக்காக்கி இருக்கிறார்கள். அதனால்தான் யாரும் பிடிக்காமலேயே நின்று ஒளி வீசுகின்றன என்று புதுமையான குத்து விளக்கை பற்றி சொன்னாள் சுகமதி. வழக்கம் போல சற்றே அசட்டியான குரலில் பொற்சுவை சொன்னாள். இத்திருமணத்தில் எத்தனை நிகழ்வுகள் தலைகீழாக இருக்கின்றன பார்த்தாயா? தாக்குதலுக்கு உள்ளாதல் சுகமதிக்கு புதிதன்று. ஆனாலும் இம்முறை அதனை எதிர்கொள்வது என முடிவெடுத்தாள். மணநாள் நெருங்கிக் கொண்டிருக்கிறது. இன்னும் கடந்த காலத்திலேயே மூழ்கியிருப்பது பொருத்தமல்ல என்று பட்டது. தலைகீழாக மண்ணில் புதைந்ததை பற்றியே ஏன் நினைவை செலுத்த வேண்டும்? புதிதாய் ஒளி வீசும் எண்ணற்ற சுடர்களும் நமது கண்களுக்கு தெரியத்தானே செய்கின்றன. சற்றே மெல்லிய குரலில் ஆனால் உறுதியோடு சொன்னாள் சுகமதி. மறுமொழி ஏதும் இல்லை. முதன்முறை பொற்சுவை அமைதியானாள். ஓடம் நகர்ந்து கொண்டே இருந்தது. பேச்சொலி எதுவும் இல்லை. சிறிது நேரம் கழித்து சுகமதி அன்னகர்களை பார்த்து சொன்னாள். ஓடத்தை படித்துறைக்கு கொண்டு செல்லுங்கள். மலரணியும் சடங்கிற்கு செல்ல வேண்டும் என்றாள். அன்னகர்கள் ஓடத்தை கரை நோக்கி திருப்பினர். பொற்சுவை எதுவும் பேசாமல் இருந்தாள். சுகமதியின் மனதுக்குள் அச்சம் வளரத் தொடங்கியது. ஓடம் கரை நோக்கி போய்க் கொண்டிருந்தது. பொற்சுவையின் அமைதியை பொறுக்க முடியாமல் சுகமதி சொன்னாள். மலரணியும் சடங்கிற்கு பொழுதாகிவிட்டது. நாம் அலங்காரம் முடித்து அவைக்கு சென்றாக வேண்டும். பேரரசரும் இளவரசரும் வந்து விடுவார்கள். அதனால்தான் சொன்னேன் என்றாள்.
வைகையின் மெல்லிய அலைகளை பார்த்தபடியே பொற்சுவை சொன்னாள். எனது ஓடம் எப்பொழுதோ திருப்பப்பட்டு விட்டது சுகமதி. இப்பொழுது உனது பங்கிற்கு நீயும் திருப்புகிறாய், அவ்வளவுதான் என்றாள். பேரரசரின் தனி மாளிகையில் நடந்த உரையாடல் பெரும் கலக்கத்தையே உருவாக்கியது. தேவாங்கு விலங்கை கைப்பற்ற போர் தொடுக்கலாம் என்று கருங்கை வாணனும் இளவரசரும் சொன்ன கருத்தை மயூர் கிழார் ஒரு மத யானையின் கதையை சொல்லி தகர்த்து விட்டார். என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் மாமன்னர் எழுந்து மலரணியும் சடங்குக்கு வந்துவிட்டார். இளவரசரும் சூழ்கடல் முதுவனும் அதற்கு முன்பே விரைந்து வந்தனர். எல்லோரின் ஓடங்களும் திசை மாறித்தான் சடங்கு நடக்கும் அவைக்கு வந்து சேர்ந்தன. என்ன செய்யலாம் என்பது குறித்து தீவிரமாக சிந்தித்தான் கருங்கை வாணன். நாம் படையெடுத்து செல்வதை பேரரசர் அனுமதிக்கப் போவதில்லை. வேறு என்னதான் வழி? எப்படியாவது தேவாங்கு விலங்கை கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். திரையர் போன்ற மாவீரர்களையே வென்று கொண்டு வர முடிந்த நம்மால் இதனை செய்ய முடியாதா என்று எண்ணிய கணத்தில்தான் இச்சிந்தனை தோன்றியது. தோன்றிய கணத்திலே முடிவு செய்தான், திரையர்களே இதற்கு பொருத்தமானவர்கள் என்று. மலரணியும் சடங்கு முடித்து பள்ளியறைக்கு திரும்பிக் கொண்டிருந்த பேரரசரை காண காத்திருந்தான் கருங்கை வாணன். இரவு நெடுமே நேரம் ஆகிவிட்டது. இப்பொழுதே சொல்ல வேண்டிய அளவுக்கு என்ன முக்கிய செய்தி என கேட்ட பேரரசரிடம் விளக்கிச் சொன்னான் கருங்கை வாணன். சமவெளி மனிதர்கள் யாராக இருந்தாலும் காட்டுக்குள் ஊடறுத்து உள்நுழைய முடியாது. பெரும் வீரன் கூட காட்டின் சிறு பூச்சிக்கடிக்கு எளிதில் பலியாவான். பாதையற்ற பாதைகளை கொண்ட மலைத்தொடர்களை தாண்டி செல்ல காடு பற்றிய அளவற்ற அறிவும் இயல்பிலேயே அதற்கான உடல்வாகும் வாழ்வெல்லாம் காட்டில் உடல் வளர்த்த மனிதனாகவும் இருத்தல் வேண்டும். மலை மக்கள் எல்லோரையும் கூட இதில் ஈடுபடுத்திவிட முடியாது. பாரியின் ஆற்றலும் பரம்பு மக்களின் வீரமும் யாவரும் அறிந்தது. அவற்றை எதிர்கொண்டு மீண்டு வர வேண்டுமென்றால் அவர்களை விட பெரும் வீரர்களால் தான் முடியும். அதற்கு இம்மண்ணில் பொருத்தமானவர்கள் திரையர்கள் மட்டுமே. எனவே அவர்களை இதில் ஈடுபடுத்தலாம் என்று சொல்லி அதற்கான திட்டத்தையும் சொன்னான் கருங்கை வாணன். கடந்த ஒரு வாரத்திற்கும் மேலாக தேவாங்கை கொண்டு வர அரசவையில் எண்ணற்ற வழிமுறைகள் சொல்லப்பட்டன. அதில் ஒன்று கூட பொருத்தமானதாக பேரரசருக்கு படவில்லை. பரம்பின் தன்மையும் பாரியின் ஆற்றலும் அறியாமல் இவர்கள் பேசுகின்றனர் என்றே அவருக்கு தோன்றியது. மாற்று வழியை கண்டறிய முடியாத மனநிலையோடு மலரணியும் சடங்குக்கு சென்ற பேரரசர் அன்றிரவே இவ்வளவு சிறப்பானதொரு வழி கண்டறியப்படும் என்று சிறிதும் எதிர்பார்க்கவில்லை. இன்று அரசவையில் நடந்த முக்கியமான உரையாடலால் வைகை கரையில் 8000 குத்து விளக்குகள் ஏற்றப்பட்ட காட்சியை காண முடியாமல் போய்விட்டதே என்று மனம் மிகுந்த கவலை கொண்டிருந்தது. ஆனால் உனது ஆலோசனை அளவற்ற மகிழ்வோடு என்னை பள்ளியறைக்கு அனுப்புகிறது என சொல்லி கருங்கை வாணனை பாராட்டி அனுப்பி வைத்தார் பேரரசர். இரவோடு இரவாக சிறை கொட்டடிக்குள் நுழைந்தான் கருங்கை வாணன். இரும்பு கம்பிகளால் இறுக பிணைக்கப்பட்ட காலம்பனிடம் பேசத் தொடங்கினான். சென்ற போரில் திதியன் ஆற்றிய பணியை இப்பொழுது காலம்பனுக்கு வழங்குவதுதான் அவனது திட்டம். ஆனால் அது அவ்வளவு எளிதானது அன்று. கடல் பயணத்திற்கு வலிமை மிகுந்த அடிமைகள் தேவை என்பதற்காகத்தான் உங்களை சிறைப்பிடித்தோம். ஆனால் எதிர்பாராத காரணத்தால் நாங்களே உங்களுக்கு உதவி செய்யும் நிலை ஏற்பட்டுள்ளது என்று பேச்சை தொடங்கினான் கருங்கை வாணன். சுற்றி கவச வீரர்கள் நின்றிருந்தாலும் இக்கணம் கூட அவனை கொன்றுவிட காலம்பனால் முடியும். ஆனால் தம் குலம் முழுவதும் சிறைப்பட்டிருப்பதால் அமைதி காப்பதே முறை என்று எண்ணிக்கொண்டிருந்தான். கருங்கை வாணன் என்ன சொன்னான் என்பது அவனது காதிலே விழவே இல்லை. வெறியேறி கிடக்கும் ஒருவனிடம் ஆசையை தூண்டுவது எளிதல்ல. தனது குலமும் குடியும் சூறையாடப்பட்டிருக்கும் நிலையில் அவனை ஆற்றுப்படுத்த யாராலும் முயலாது. அரச வாழ்வை அனுபவித்தவனின் மனம் ஆசையின் வழியே சிந்தித்து பழகியிருக்கும். தனக்கான உடைமையை, பொன்னை, பொருளை சேர்த்து சிறப்பாக வாழ நினைக்கும் குடிகளுக்கு இவ்வாசைகள் எண்ணற்றனவாக இருக்கின்றன. ஆனால் மலை மக்களின் கனவில் இவை எவையும் இடம்பெறுவதில்லை. திதியனைப் போல காலம்பனை விலை பேசிவிட முடியாது என்பதனை பல முயற்சிகளுக்கு பின்னால்தான் அவர்கள் உணர்ந்தனர்.
பரம்பின் மக்கள் திரையர்களோடு இரத்த உறவு கொண்டவர்கள். அவர்களுக்கு எதிரான எந்த ஒரு சிறு செயலையும் செய்வதை விட தாம் மரணிப்பதே மேல் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தனர். குல சமூகத்தில் முன்னோர்களின் வாக்கிற்கு இருக்கும் இடத்தை சமவெளி மனிதர்களால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாது. தம் கூட்டம் முழுமையும் அழிந்தாலும் குலத்தின் நம்பிக்கைக்கு தீங்கிழைக்க மாட்டோம் என்பதில் அவர்கள் உறுதியாக இருந்தனர். என்ன செய்யலாம் என்று சிந்தித்த கருங்கை வாணனுக்கு இணையற்ற பெரும் வீரனான காலம்பன் அவனாக வந்து கைதான அந்த கணம் நினைவுக்கு வந்தது. 3 குழந்தைகளை வைத்து அதனை திதியனால் செய்ய முடிந்ததை மொத்த கூட்டத்தையும் வைத்து நாம் செய்தால் என்ன என்று தோன்றியது. கருங்கை வாணன் உறுதியான குரலில் தனது திட்டத்தை அறிவித்தான். எமது பேரரசுக்கு இப்பொழுது தேவாங்கு விலங்கு மிகவும் தேவை. உங்களில் எத்தனை பேர் போக வேண்டும் என்று சொல்லுங்கள், அவர்களை அனுப்புகிறோம். நாங்கள் விரும்பியபடி அவற்றை நீங்கள் கொண்டு வந்து விட்டால் உங்களையும் உங்கள் குடும்பத்தினரையும் விடுவிக்க பேரரசர் இசைவு தெரிவித்துள்ளார். இப்பணியை செய்ய மறுத்தால் ஆண்கள் எல்லோரும் கப்பலில் அடிமைகளாக செல்லத் தொடங்குவீர்கள். ஆனால் மற்றவர்கள் என்னாவார்கள் என்று தெரியாது. ஓர் உத்தரவில் எல்லாம் முடிந்துவிடும். நாளை காலைக்குள் முடிவினை சொல்லுங்கள் என்று சொல்லிவிட்டு சென்றான் கருங்கை வாணன். கூட்டத்தில் இருந்த எல்லோருக்கும் இச்செய்தி சொல்லப்பட்டது. காலம்பன் கடைசி வரை மறுத்தான். ஆனால் திரையர் குல கிழவன் சொன்னான், உயிர் ஒரு பொருட்டல்ல. ஆனால் கருங்கை வாணனை கொல்லும் ஒரு வாய்ப்புக்காக அதனை பயன்படுத்தினால் எவ்வளவு பொருள் உள்ளதாக மாறும். இவ்வினா காலம்பனுக்கு புதிய திசை வழியை காட்டத் தொடங்கியது. கிழவன் மேலும் சொன்னான், பரம்பின் மக்களை பிடித்து வர சொல்லவில்லை, அவ்விலங்கைத்தான் கொண்டு வர சொல்கிறார்கள். நம் கூட்டமே அதனால் உயிர் வாழும் என்றால் அதனை துணிந்து செய்யலாம். நம் மூதாதையர்களே இதற்கு துணை நிற்பார்கள். நம்மிடத்தில் வைத்து நம்மை சிறைப்பிடித்த அவர்களே அவர்களின் இடத்தில் வைத்து நம்மை விடுவிக்கும் சூழல் வந்துள்ளது. இதனை முதலில் பயன்படுத்துவோம். நாளை இதுவும் மாறும் என்றான் கிழவன். கிழவனின் சொல் இரவு முழுவதும் காலம்பனின் காதுகளுக்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. மறுநாள் காலை காலம்பன் உள்ளிட்ட 30 பேரை பிணைத்திருந்த கூர்முனை இரும்பு சங்கிலி கலற்றப்பட்டது. காலம்பன் நடந்ததை சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுதே பாரியின் கால்கள் நடுங்கத் தொடங்கின. அவனது சொற்கள் உள்ளெலும்புகளை நொறுக்கிக் கொண்டிருந்தன. அவர்கள் திரையர்கள் கூட்டத்தை சேர்ந்தவர்கள் என்பதனை உணர்ந்த கணம் பாரியின் மூச்சுக்காற்று உறைந்தது. காலம்பனின் பாறை போன்ற தாக்குதலை எதிர்கொண்ட பாரியால் முணங்கியபடி சொல்லும் அவனது சொற்களை எதிர்கொள்ள முடியவில்லை. துயரத்தின் கொடூரத்தை செவியினில் வாங்க முடியாத பாரி ஐயோ என வெடித்து சிதறினான். என் மூதாதையர்களையா கொன்றிழைத்தேன், பெரியாத்தா தூதுவையின் பிள்ளைகளையா மாய்த்தேன். பாரியின் குரல் வலையிலிருந்து பீரிடும் சொற்கள் அவனை சரித்து மண்ணில் வீழ்த்தின. அதனையும் மீறி பீரிட்டது காலம்பனின் கதறல். நாங்கள்தான் தவறிழைத்தோம். எம் குலம் காக்கும் எண்ணத்துக்காக தெரிந்தே தவறிழைத்தோம். சூழிவேலின் குலத்தை கொன்றிழைத்த கொடியவன் நான். இனியும் நான் உயிரோடு இருக்கக்கூடாது என சொல்லிக்கொண்டே இடுப்பில் இருந்த குத்துக்கோலை உருவி தனது கழுத்தில் செருக துணிந்தான் காலம்பன். கன நேரத்தில் பாய்ந்து தடுத்தான் தேக்கன். இடக்கை ஒடிந்து கட்டுப்போடப்பட்ட நிலையில் ஒரு கை கொண்டு காலம்பனை தேக்கன் தடுத்த பொழுது அவனது முகத்தை நேர்கொண்டு பார்க்க முடியாமல் காலில் விழுந்து மன்றாடினான் காலம்பன். நீங்கள் எங்களின் தாயாதிகள், உங்களை கொன்று குவித்த கொலைக்காரர்கள் நாங்கள். சொல்லி கதறும் அவனது கையை கட்டுக்குள் கொண்டு வர முடியவில்லை. யாராலும் எதுவும் செய்ய முடியவில்லை. சூழலின் அவலம் தாங்க முடியாததாக இருந்தது. நெஞ்சு வெடிப்பதை போல் கதறும் பாரியின் கதறலை பரம்பு முதன்முறையாக கேட்டது. காலம்பனை தனது மார்போடு அணைத்து பிடித்த தேக்கன் பாரியை பார்த்து கைக்குவித்து வேண்டினான். கதறாதே பாரி, நீ பரம்பின் தலைவன். உனது கண்ணீரை இம்மண் அறியக்கூடாது. கதறாதே என்று சொல்லி கதறினான் தேக்கன். பாரியால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. நம்மால் எப்படி கண்டறிய முடியாமற் போனது? ஓடுவது நம் குல மாந்தர்கள் என்று நாம் எப்படி அறியாமற் போனோம்? எல்லா குலங்களையும் அழியவிடாமல் காத்த நாம் நம் குலத்தை
நமது மண்ணில் வைத்தே அழிக்க துணிந்து விட்டோமே என்று அவன் கதறிய பொழுது, இல்லை பாரி, இல்லை, நாங்கள் உம் குலத்தவர் அல்லர். இச்சொல்லிற்காகத்தான் இந்த தகுதியை நாங்கள் இழந்துவிட்டோம். எம்மை கொன்றளித்து விடு. நாங்கள் செய்த இழிச்செயலுக்கு இதுதான் கைமாறு. சொற்களின் வழியே சாவின் கதவினை வெறிகொண்டு முட்டினான் காலம்பன். எந்த கையை கொண்டு காலம்பன் தனது காலடியை பற்றி வணங்கினானோ அந்த கையை ஏந்தி தனது முகத்தில் அரைந்து கொண்டு துடித்தான் பாரி. மூதாதை தூதுவை எம்மை மன்னிப்பாளா என்று கதரும் பாரியின் குரல் கேட்டு தேக்கன் நிலை குலைந்து மண்ணில் சரிந்தான். தம் குலத்தை காக்க பாரி எனும் மாமனிதனையே கொல்ல துணிந்தேனே என சொல்லி முகத்தில் அரைந்து கொண்டு துடித்தான் காலம்பன். இணையற்ற வீரர்கள் இருவர் உதிர்க்கும் கண்ணீர் தாங்கிக் கொள்ள முடியாததாக இருந்தது. வேட்டூர் பழையனும் வந்து சேர்ந்தான். அவலத்தை கண்கொண்டு பார்க்க முடியவில்லை. யாராலும் ஆற்றுப்படுத்த முடியாத சூழல் நிலவியது. உணர்வின் பேரலையால் கிளிப்பட்டு கொண்டிருந்தனர் அனைவரும். நிலைமையை மாற்ற வேண்டும் என்று சிந்தித்த கணத்தில் பெருங்குரல் எடுத்து கத்தினான் பழையன். பாரி, அழுவதற்கு பொழுதில்லை. வீழ்ந்தவர்களை காப்பாற்ற வேண்டும். அடுத்து செய்ய வேண்டியதை பற்றி சிந்திப்பாயாக என்றான். ஒற்றை சொல் கொண்டு சூழலையே புரட்டினான் பழையன். மனித மனதை இயக்கும் விசையை அறிதலே கலையின் உச்சம். சிக்கலுக்குள் தன் வயப்பட்டு விட்ட தேக்கனால் அதனை செய்ய முடியவில்லை. நிலைமையை பழையன் கையில் எடுத்து கொண்டான். அவனது சொற்கேட்ட கணம் பாரியின் கதறல் உருமாறத் தொடங்கியது. ஒருவரையும் சாகவிடக்கூடாது. நம்மால் வீழ்த்தப்பட்ட திரையர் குல வீரர்களை உடனடியாக காப்பாற்ற வேண்டும். பதறினான் பாரி. கண்ணீரும் அவலமும் மரணத்தை வெல்லும் வெறியாக மாறியது. பழையனோடு வந்த வீரர்கள் காடெங்கும் நுழைந்தனர். யார் யார் எங்கெங்கு வீழ்ந்தனர் என்பது பாரிக்கும் தேக்கனுக்கும் துல்லியமாக தெரியும். குறிப்புகள் சொல்லி எல்லா இடங்களுக்கும் வீரர்களை அனுப்பினர். ஊர்களில் இருந்த வயதான மருத்துவர்களை தோளிலே தூக்கிக் கொண்டு காடெங்கும் ஓடினர் பரம்பின் மக்கள். கொம்பேரி மூக்கனின் நஞ்சென்றால் பிழைக்க வைக்க முடியாது. முயற்சியும் எடுக்க வேண்டியதில்லை. ஆனால் கொடிமூக்கனின் நஞ்சு என்பதால் மருத்துவர்கள் நம்பிக்கையை வெளிப்படுத்தினர். உறுதியாக பலரையும் காப்பாற்ற முடியும் என்று அவர்கள் சொன்ன சொல்லே பாரியின் துயரத்தை கட்டுப்படுத்தியது. அவனும் வீழ்ந்தவர்களை நோக்கி ஓடத் தலைப்பட்டான். காலம்பனால் காலெடுத்து வைக்க முடியவில்லை. குற்ற உணர்வு அவனது முழு ஆற்றலையும் விழுங்கிவிட்டது. இம்மண்ணில் நடக்கும் தகுதியை நான் இழந்துவிட்டேன் பாரி என்று மனம் மன்றாடியபடி இருந்தது. தாங்க முடியாத அவலத்தால் நிலை தடுமாறும் திரையர் குல தலைவனை தனித்துவிட பாரி ஆயத்தமாக இல்லை. அவனை தாங்கி பிடிக்க தனது இருக்கை ஏந்தினான். காலம்பனின் வீரத்தை எதிர்கொள்ள முடிந்த பாரியால் அவனது வேதனையை எதிர்கொள்ள முடியவில்லை. தான் செய்த தவறை காலம்பன் மன்னிப்பானா என்று பாரி ஏங்கிய பொழுதெல்லாம், மன்னிக்க கூடாத கொடியவன் நான், என்னை கொன்று அழித்து விடு பாரி என்று மன்றாடினான் காலம்பன். வெல்ல முடியாத தோல் வலிமை கொண்ட இருவரும் ஒருவரின் அரவணைப்பில் மற்றவர் நிலை கொண்டனர். கழுத்திலே அம்பு பாய்ந்தவனை காப்பாற்ற முடியவில்லை. உடலின் பிற இடங்களில் அம்பு பாய்ந்தவர்களை எல்லாம் காப்பாற்றிவிட முடியும் என்று மருத்துவர்கள் உறுதியாக சொன்னார்கள். பொருத்தமான மூலிகைகளை கொண்டு சிகிச்சை மிக தீவிரமாக நடந்தது. உயிர் மீட்கும் களத்தில் மூலிகைகளை ஏந்தி நிற்கும் பரம்பின் மருத்துவன் எளிதில் தோற்பதில்லை. சுண்டா பூனையாலும் இரத்த சிலந்தியாலும் கொல்லப்பட்டவர்கள் போக மீதமுள்ள அனைவரையும் காப்பாற்றும் வேலை நடந்து கொண்டிருந்தது. மருத்துவ குடில் விட்டு நகரவில்லை பாரி. கண்ணிலே கருஞ்சுரைக்காய் எரிந்து அடிபட்டு வீழ்ந்தவருக்கும், சுண்டா பூனையின் தாக்குதலால் கை கால்கள் இழந்த மூவருக்கும் சிகிச்சை தீவிரமாக நடந்தது. அவர்களை உயிர் பிழைக்க வைத்துவிட முடியும். ஆனால் உடல் உறுப்புகள் இழந்ததுதான். பாரியோடு இணைந்து போரிட்ட 2 வீரர்களையும் கீதானியையும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. ஈட்டி நெஞ்சுக்கூட்டை பிளந்து வெளியேறியிருந்தது. அவ்விரு வீரர்களின் உடல்களும் அவர்களின் ஊருக்கு எடுத்து செல்லப்பட்டு புதைக்கப்பட்டது. கீதானியை எவ்வியூருக்கு தூக்கி வந்தனர். தாய்மார்களின் அழுகை ஊரையே உலுக்கியது. கீதானியின் வேகமும் துடிப்பும் பாரியின் கண்களை விட்டு அகலவில்லை. பெருகும் கண்ணீரை காலம்பன் பார்த்துவிடக்கூடாது என்று கட்டுப்படுத்தி கொண்டிருந்தான். ஆனால் முடியவில்லை. கீதானியை நோக்கி ஈட்டி எறிந்த தனது கையை வெட்டி எறிய வேண்டும் போலிருந்தது காலம்பனுக்கு.
ஆனால் அக்கையை இப்போது தனது நெஞ்சோடு அணைத்து பிடித்து கொண்டிருந்தான் பாரி. இறந்து போன திரையர்களோடு கீதானியையும் ஒன்றாய் சேர்த்து புதைத்தனர். கொன்ற எல்லோரும் ஒன்று சேர்ந்து கொல்லப்பட்டவர்களுக்காக அழுது புலம்பினர். குல சமூகத்தில் மரணங்களை கண்ணீர் கொண்டு கடப்பது மரபன்று. ஆனால் இப்பொழுது அதை தவிர வேறு என்ன செய்வதென்று தெரியவில்லை. புதைக்குழிகளை மண்மூடுதலை காண முடியாமல் முதலில் அவ்விடம் விட்டு நகர்ந்தது தேக்கன்தான். தவறிழைத்தது நான் தான் என்பது தேக்கனின் மனதில் மிக உறுதியாக நிலை பெற்றுவிட்டது. 3 மலைகளை கடந்து கொற்றவையின் கூத்துக்களத்துக்கு வந்துள்ளார்கள் என்றால் அது யாரால் முடியும் என்று கணிக்காமல் விட்டுவிட்டேனே. பதற்றத்தில் முதலில் தவறிழைத்தது நான் தான். அதுவே அடுத்தடுத்த தவறுதலுக்கு காரணமாகிவிட்டது. வேந்தர்களின் வீரர்களுக்கு இவ்வளவு ஆற்றல் இருக்காது. அதனினும் உயர்ந்த காரணத்துக்காகத்தான் இது நடந்திருக்கிறது என்று பாரி மிக சரியாக கணித்து சொன்னானே. அப்பொழுது கூட எனக்கு புரியாமல் போய்விட்டதே. தனியே புலம்பி தவித்து ஆற்றாது அழுது வடியும் கண்ணீர் நிற்கவே இல்லை. தேக்கனா இது என்று காண்போர் நம்ப முடியாத அளவுக்கு மனமுடிந்து இருந்தான் தேக்கன். நடந்ததையெல்லாம் கேள்விப்பட்ட கபிலர் நிலை குலைந்து போனார். குலசேகர பாண்டியன் ஏன் இந்த முடிவெடுத்தான்? தேவவாக்கு விலங்கை எடுத்து வர வேண்டிய தேவை என்ன? இம்முயற்சிக்கு வேறென்ன காரணங்கள் இருக்க முடியும் என்று சிந்தித்தபடி இருந்தார். பழையன்தான் வேலைகள் எல்லாவற்றையும் ஒருங்கிணைந்து செய்து கொண்டிருந்தான். தேக்கனால் எதுவும் செய்ய முடியவில்லை. பாரியோ முழு முற்றாக உடைந்து போயிருந்தான். புதைக்கப்பட்ட இடத்தில் மறுநாள் நீரெடுத்து ஊற்றி செடி நட்டனர். மாணவர்களை கசப்பிலிருந்து மீட்கும் வழிமுறைகளை செய்ய வேண்டியிருந்தது. மாணவர்களில் காயம் படாதவர்கள் யாரும் இல்லை. ஆனால் கடைசியாக பெரும் பள்ளத்தில் உருண்டதால் அளவன் மிக கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தான். காலம்பனை தனது மாளிகையிலேயே தங்க வைத்து கொண்டிருந்தான் பாரி. தனது மொத்த குலமும் அடிமையாகி இழுத்து செல்லப்பட்டு அதனை மீட்கும் ஒரு வாய்ப்பு வந்த பொழுது அதனை செய்வோமா வேண்டாமா என்று பெருங்குழப்பத்திற்கு உள்ளாகி பின் செய்ய துணிந்து அதுவும் கைகூடாமற் போன நிலையில் இருக்கும் காலம்பனை பற்றிய சிந்தனையில் இருந்தான் பாரி. இனி பாரியால் போடப்பட்ட திட்டம் என்ன? திரையர் குலம் விடுவிக்கப்பட்டதா? பார்ப்போம் சிறிது இடைவெளியில். நன்றி.